தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் ஸ்படிகலிங்க பஞ்சமுக சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. முன்னதாக ஸ்படிகலிங்கத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வரம் இசைக்க அர்ச்சனை மற்றும் பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடி வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை நடை திறக்கப்பட்டு கோபூஜையும் விஸ்வரூப தரிசனமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பத்மாவதி தாயார் அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்தனர். நவராத்திரியை முன்னிட்டு காரைக்காலில் வடமரைக்காடு ஒப்பில்லாமடியார் தேவஸ்தானத்தில் கடந்த 3ஆம் தேதி நவராத்திரி விழா தொடங்கியது. மூலவர் ஸ்ரீ சவுந்தராம்பாள் தாயார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நவராத்திரியையொட்டி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் ரெங்கநாயகி தாயாருக்கு மௌத்தார்கன் இசைத்து ஸ்ரீரங்கம் கோவில் யானைகள் வழிபாடு நடத்தியது. 9 நாட்கள் நடைபெறும் நவராத்திரியின் சிறப்பு நிகழ்ச்சியாக ரெங்கநாயகி தாயார் சன்னதியில் உள்ள முன் மண்டபத்தில் ஸ்ரீரங்க கோவிலின் ஆண்டாள் மற்றும் லட்சுமி யானைகள் தாயாருக்கு மௌத்தார்கன் வாசித்து வணங்கின. இதனை திரளான பக்தர்கள் பார்த்து வியந்து நின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலில் நவராத்திரி கொலு விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சைலபுத்திரி தேவி வடிவத்தில் மஞ்சள் நிற பட்டு உடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நவராத்திரி கொலு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சாமியின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோவில் மாடவீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. பெரிய சேஷ வாகன புறப்பாட்டை முன்னிட்டு கோவிலில் இருந்து உபய நாச்சியார்கள் சமேதராக புறப்பட்ட மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தை அடைந்தார். அப்போது மாடவீதிகளில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெரிய சேஷன வாகன புறப்பாட்டை கண்டு வழிபாடு செய்தனர்.